ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி டே 5 லிவிங்னியோலேருந்து ஆக்சுவலாக இட்டாலியில் இருக்கோம். லிவிங்னியோலேருந்து போல்சனோ அப்படின்ற ஊருக்கு போகிறோம். போகிற வழியில் ஸ்டெல்வியோ பாஸ் போகிறோம். எல்லோரும் ஃபியூவல் போட்டது கீழே போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் கிளம்பவே போகிறோம். நாங்கள் லேட்டு இன்றைக்கி. அப்பா போட்டுமா? கார் சூப்பராக இருக்குது. ஃபியாட்டுன்னு நினைக்கிறேன். எங்கே எப்படி போனோம்? எங்கே போனோம்? இங்கேயா? இங்கே ரைட்டில் போனோம். வணக்கம் மக்களே, லிவிங்னியோலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே 5. நம்மளோட யூரோப் ரைட்டில் வந்து ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஜெர்மனிலேருந்து இட்டலி வந்தோம். சுவிட்சர்லாந்து வந்தோம். சுவிட்சர்லாண்ட்லேருந்து இப்போ இட்டலி. ஸோ இட்டலியில் the second day and overall 5th day. It's an amazing view. ஸோ ஆல்ப்ஸ்ன்ற ஒரு மவுண்டன் ரேஞ்ச். இது இப்போ எப்படி நம்ம ஊரில் ஹிமாலயாஸ் இருக்கோ அது மாதிரி இங்கே ஆல்ப்ஸு. ஸோ ஆல்ப்ஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. அங்கே வந்து சிக்னல் காட்டுறாரு முன்னாடி வந்து இந்த இமயமலை இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சாரி, ஸ்னோ கவர்ட் மவுண்டென்னாலே நமக்கு இமயமலை தான் ஞாபகம் வரும். இட்ஸ் அமேசிங் வியூ. போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. நாட் ஷுர் வாட் இட் இஸ். ஸ்டெல்வியோ பாஸ் அது வந்து ஹைவேல இதுலேருந்து பார்த்தோன்னா, ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக கோல்டன் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு ஊமையாக சொல்லுவாங்க. அண்டு ஹெவன் ஆஃப் ஹைவே அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பழைய டிஃபெண்டர் நிற்கிது பயங்கரமாக. ஸோ அந்த ஹெவன் ஆஃப் ஹைவேஸ் தான் இப்போ போகிறோம். அண்ட் ஹெவன் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அண்ட் அங்கே வந்து ஒரு ட்ரோன் ஷாட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறோம். லைக்லி இஃப் அங்கே மேலே போயிட்டு ட்ரோன் ஷாட் பண்ண முடியலன்னா கீழே இருந்தால் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துடணும். பட் இட்ஸ் பெஸ்ட் பிளேஸ் டு டேக் அ ட்ரோன். அண்ட் அங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடணும் ஸ்டெல்வியோ பாஸில். டாப்லலாம் பாருங்களேன், நிறைய வந்து ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக சம்மர்லேயே இப்படி இருக்குது. இப்போ இதே வின்டரில் வந்திருந்தோன்னா, வின்டரில் ஃபஸ்ட்டு இங்கே வரவே முடியாது. ஃபுல்லாகவே ஸ்னோ கவர்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு ஊர் இருக்குது, மிஷிபுஷி பஜுரோ 2 door. Guys, we have entered into a small town. It's an authentic Europe road. சூப்பராக இருக்குது. சிமிட்டேரோ அப்படிங்கிற ஊர் நினைக்கிறேன். யூரோப்பில் தான் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. A beautiful old Defender is here. Defender is a Defender. இப்போயும் அந்த பழைய காலத்து டிஃபெண்டருக்கு ஒரு மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ நம்ம யூரோப்பில் நிறைய டிஃபெண்டரை பார்க்கலாம். இந்தியாவில் பழைய டிஃபெண்டர்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓல்டு டிஃபெண்டருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் மட்டும் வந்து பழைய டிஃபெண்டரை கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஊரில் இருக்க வில்லேஜ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பழைய வில்லேஜ்னு நினைக்கிறேன். அத்தனை வருஷம் ஆகி அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. யூ கேன் சி இது வில்லேஜு, சிட்டி கிடையாது. ஊர் இடத்துல மண் பார்க்கவே முடியாது. நான் இந்த 4-5 நாளாகவே நான் அதை வந்து சொல்கிறேன். ஈவினிங் டைமில் பார்த்தா இங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு ஒரு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சிட்டி ஸ்கொயர் மாதிரி, இது வந்து வில்லேஜ் ஸ்கொயர் போல். அதாவது சிட்டியிலேருந்து இட்டாலியோட கேபிட்டல்லேருந்து இது ரொம்ப தூரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குக்கிராமம் மாதிரி. அவ்வளோ தூரம் இருக்கிற இந்த ஒரு ஊரில் கூட, வில்லேஜில் கூட
இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லாமே வெல் மெயின்டைன்டு. இங்கெல்லாம் இன்னொன்று இங்கே பெருசாக அர்பனைசேஷன் இல்லை, ரூரல் ஆர் டெவலப்டு. அர்பனைசேஷன்னா எல்லாமே ரூரல் ஏரியாவிலேருந்து சிட்டிக்கு வந்துடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு சிலர் இங்கேயுமே இருக்காங்க. அண்ட் தேர் ஒர்க்கிங் ஃபார் 6 months அண்ட் ஒர்க்கிங் ஒரு 6 months பிரேக் எடுத்து சொந்த ஊர்லேயும் இருக்காங்க. இட்ஸ் எவிடென்ட் ஹியர். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊருக்குள்ளே இருக்க தெருக்கள்லாம் பாருங்களேன். இது ஹைவே கிடையாது. ஹைவேலேருந்து மேலே ஏறிட்டோம். செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்பூரில் தான் கோ க்ரீன் மரம் வெட்டாதீங்கன்னு சொல்லின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கே பாரு மரம் தான். இன்றைக்கும் மரத்தில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. மரம் வெட்டி விறகு அடுப்பு வச்சு காரு கிராண்ட் பேகினுவாவி ஹோட்டல். எக்ஸ்பெக்டே பண்ண கேமராவில் மோட்டரை பார்த்துட்டே ரோடை விட்டுட்டேன். தீஸ் ரோட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அதை இன்டு தி வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே அப்படியே போகிறது. நம்ம ஊர்லேயே காட்டுக்குள்ளே போகிறது சூப்பராக இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய க்ரீனான ஒரு இடத்துக்கு போயிருப்போம். இதுதான் நிறைய ராக்கி பிளேஸாக இருக்குது. அந்த ஒரு டனலுக்குள்ளே போகிறோம். இது வந்து டனல், மேன்மேட் டனல், ஐ மீன் காங்க்ரீட் டனல் கிடையாது, ஸ்டோன் டனல். அந்த காலத்து டனல் இது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஏதோ பழைய பில்டிங் இருக்குது, டெமாலிஷ் ஆயிடுச்சு. இங்கே சிக்னல் இருக்குது. இங்கே ஒரு வண்டி தான் போக முடியும். ஸோ சிக்னல் ஆஃப் பண்ணால் எதிரில் இருக்கவங்க வரமாட்டாங்க. தே ஆர் வெயிட்டிங். ஓகே, ஸோ நம்ம ஸ்டெல்வியோ பாஸ் வந்தாச்சு. இது கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்டெல்வியோ பாஸ். இந்த கோல்டன் ஸ்டார் கேஸ், கோல்டன் சிஸ்டர், ஹெவன் ஆஃப் ஹில்ஸ் இன் யூரோப், அதெல்லாம் இது தான். ஸோ எக்ஸைட்டட். ஆக்சுவலாக இந்த ட்ரோன் ஷாட் வந்து கீழேருந்து மேலே வரதை எடுத்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே லைட்டாக இட்ஸ் ரெய்னிங். ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷம். பார்க்கலாம். கோபுரம் மட்டும் வெளியே இருக்குது. இஃப் இட்ஸ் கோயிங் டு ரெயின் மோர், நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். மேலே போகிற வரையும் மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளவுடி. மழை பெஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஒரு இப்போ ரைட்டில் போகணும். வாட் அ வியூ. சீரியஸாக பாருங்கள், இந்த 2 மலைக்கு நடுவில் அப்படியே ஏடி பூந்து போகிறது. ஓகே, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. மோகன் குமார் டுடே
இன் போர்மியோ. ஷாஸ்லாம் கிளம்புது. ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டுவர்ட்ஸ் பொல்சானோ போகிறோம். 911 தான், ஏகப்பட்ட 911 நிற்கிது. 911க்குலாம் இங்கே மரியாதையே இல்லை, எல்லோரும் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே எட்டி பாருங்கள், இதுதான் ஸ்டெல்வியோ பாஸில் கீழே இறங்குற இடம். வேறு மாதிரி இருக்குது.
ஃபைனலி ஸ்டெல்வியோ பாஸ்லேருந்து இறங்கியாச்சு. லுக் அட் தோஸ் மவுண்டன்ஸ், வேறு லெவலில். ஐயோ செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல். ஆமாம், திரும்ப போகலாமா ஒரு ரவுண்டு? சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நீங்கள் பிரின்னு பிரிச்சுட்டு போகிறீங்க. நல்லா இருந்தா 80-90 தான். ஆமாம், அதுக்கப்புறம் அவர் என்னால் ஓவர்டேக்கே பண்ண முடியல, பயமாக இருந்தது. So much pressure going close, go overtake. டே 5ஓட கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இட் இஸ் அ லாங்கஸ்ட் ரைடு. ஸோ இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன ஏரியா கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இடத்துலலாம் வந்து வந்தோம். ஸோ லிவிங்யோ அப்படின்ற இடத்துலேருந்து ஸ்டெல்வியோ பாஸ் வழியாக வந்து இப்போ பொல்சனா போய்கிட்டு இருக்கோம். ஸோ மதியமே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக மலையிலேருந்து கீழே இறங்கி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வரோம். இது ஒரு சிட்டி அவுட். ஒரு பாயிண்ட் ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு. கோப்ரோலையும் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ திஸ் வில் பி லாஸ்ட் வீடியோ. அண்ட் நாளைக்கு ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து அடுத்து என்ன நடந்தது, எங்கே போகிறோன்றதை சொல்கிறேன். அன்டில் தென் see you, bye bye. அடுத்த வீடியோ செம்மையாக இருக்கும். கீப் வாட்சிங்.